குரு வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது லக்னம். இந்த லக்னம் தரும் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 12 பாவங்களில் லக்னமே சிறப்புடையதாகும். மனிதனுக்கு சிரசே பிரதானம் என்பதைப் போல் அனைத்திலும் பிரதானமானது ஒருவரின் தோற்றம், உடல்வாகு, உடல் பலம், பருமன், உயரம், நிறம், கவர்ச்சியான தோற்றம் இவை அனைத்துமே குறிப்பிடும் பாவகம் ஆகும் இந்த லக்னம். உடல் நலம் பற்றி அனைத்தும் தெரிவிக்கும் இடமும் இதுதான். சக்தி, செயலாற்றும் திறன், இயற்கையாக அமைந்த குணங்கள், தனித்தன்மையுடையவரா, மதிப்பு, மரியாதை, சொல்வாக்கு செல்வாக்காகும் யோகமா என்பதையும், தனது செயலால் புகழ் பெறுவார்களா என்பதையும் உணர்த்தும் இடம் இது. வாழ்க்கையில் உயர்நிலை பெறும் யோகம் உடையவரா, எதிர்பாராத நிலையில் உயர்நிலையை தருமா, படிப்படியாக முன்னேற்றம் பெறுபவரா, மாபெரும் மக்கள் கூட்டத்தின் மகத்தான ஆதரவு பெறுவாரா என்பதையும் தெரிவிப்பது இந்த லக்னமே. தலைப்பகுதியை, அதிலும் முகத்திற்கு மேலுள்ள பகுதியை குறிப்பிடும் பாவம் இது. எதையும் அனுபவிக்க உடல் நலம் வேண்டும். உடல் நலமாக இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு ஆயுளும் வேண்டும். ஒருவரது ஆயுளிற்கு உத்தரவாதம் தரும் இடம். வாழ்க்கையின் ஆரம்ப நிலையில் ஏழ்மை நிலையில் இருப்பவரா, மத்திம வயதில் உயர்நிலைக்கு கொண்டு வருமா, இறுதி கால வாழ்க்கை நிம்மதியானதா என்பதையெல்லாம் தெரிவிக்கும் பாவகம் ஆகும் இந்த லக்னம். இளமை காலத்தின் நிலை, உயரம், நிறம், முகம், எந்த இடத்தில் பிறந்தார் என்பவை லக்னத்தை கொண்டே அறியலாம். உதாரணமாக சந்திரன் தாயை குறிக்கும் கிரகம். சந்திரன் 4ஆம் பாவம், அதாவது 4ஆம் அதிபதிக்கு சம்பந்தம் பெறுமானால் இவர் தாய் வீட்டில், அதாவது பாட்டி வீட்டில் பிறந்திருப்பார். தாயின் தாய் பாட்டி வீட்டில் பிறந்திருப்பார். அதாவது சந்திரன் 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதிக்கு சம்பந்தம் பெறுமானால் தாயின் தாய் வீட்டில், அதாவது பாட்டி வீட்டில் இவர் பிறந்திருப்பார். இன்றைய நிலையில் மருத்துவமனையிலே பிரசவம் நடைபெறுகிறது. சந்திரன் 6, 8, 12ஆம் பாவகங்களில் ஏதாவது ஒன்றுக்கு சம்பந்தம் பெறுமானால் அந்த ஜாதகர் மருத்துவமனையிலே தான் பிறந்திருப்பார். அதாவது மருத்துவமனையில் பிறந்த பல ஜாதகங்களில் இவ்விதமான விதி பொருத்தமாக உள்ளது. இரண்டாவதாக, லக்னத்திற்கு கேந்திரத்தில் சுபர் இருப்பது யோகமாகும். லக்னம் பலம் பெறும் என்பதாகும். இது லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் கேந்திரத்தில் சுபர் இருப்பது நீண்ட ஆயுளை தரும். இவர்கள் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் பெறுமானால் கல்வி, செல்வம், இதுபோல பணியாற்றும் நிலை, இவை அனைத்தும் உயர்வை தரும். இதில் 4 கேந்திரத்திலும் சுபர் இருப்பது ராஜயோக அமைப்பாகும். மேலும் லக்னம், அதாவது லக்னாதிபதி வர்க்கோத்தமம் பெற்று அதற்கு கேந்திரங்களில் சுபர் இருப்பது ராஜயோகம் தரும். நீண்ட ஆயுள், கல்வி, செல்வம், பதவி, தொழில் அனைத்திலுமே மேலான புகழை தரும் கிரகங்கள். அதாவது இந்த கிரகங்கள் சுபமானாலும் அசுபமானாலும், ஆட்சி உச்சம் பெற்று ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெறுமானாலும் நீண்ட ஆயுள், பதவி, புகழ் இவை அனைத்தும் இவர்களுக்கு தரும். லக்னம் பிறந்த நேரத்தை பொறுத்து இதெல்லாம் அமையும். சந்திரன் 2.25 நாட்களில் அமைவது, சூரியன் 1 மாதத்தில் அமைவது. இதனால் லக்னமே பலமாக அமையுமானால் நீண்ட ஆயுளை தரும். அடுத்து சந்திரனும் அதற்கு பின் சூரியனும் பலம் பெறுமானால் ஆயுளுக்கு தோஷம் தராது, நீண்ட ஆயுளை தரும். இதனால் லக்னம், சந்திரா லக்னம், சூரிய லக்னம் இம்மூன்றையும் ஆராய்ந்து நீண்ட ஆயுள் பெறுவாராம் என்பதை, இவர் பெறுவாரா என்பதை அறிய வேண்டும்.
பலருக்கு லக்னமும் சந்திரனும் ஒன்றாக அமையும். இன்னும் சிலருக்கு லக்னம், சந்திரன், சூரியன் இம்மூன்றும் ஒன்றாக ஒரே ராசியாக அமையும். இது மிகவும் சிறப்புடைய லக்னமாகும். ஒரு பாவத்தின் பலனை அறிய வேண்டும் என்றால் இம்மூன்றிலும் அந்த பாவம் பலமானதா என்பதை கண்டு அறிய வேண்டும். ஆனால் இம்மூன்றும் லக்னத்திற்கு, அதாவது இந்த 3 லக்னத்திற்கும் 5ஆம் பாவம், 5ஆம் அதிபதி, 5ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் இவர்களின் பலத்தை அறிந்து குழந்தை செல்வம் பெறும் யோகமா என்பதையும் காண வேண்டும். இதேபோல் மற்ற பாவ பலன்களையும் காண வேண்டும். லக்னாதிபதி 6, 8, 12 பலமற்று இருந்தால் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க இயலாது. லக்னாதிபதி பகை வீட்டில் இருந்தாலும், கிரக யுத்தத்தில் தோற்றாலும், நீச்சம் பெற்றாலும், பாவிகளுடன், அதாவது 8 பாகைக்குள் இணைந்தாலும் பல சோதனைகளை சந்திக்கும் நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். லக்னாதிபதி வக்ரம் பெற்றாலும், பாவிகளுக்கிடையே இருந்தாலும் வியாதிகளால் துன்பப்படுவார்கள். லக்னாதிபதி ஆட்சி, உச்ச, நட்பு வீட்டில் இருந்தாலும், கேந்திர திரிகோணங்களில் பலம் பெற்றாலும், நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும், வர்க்கத்தில் பலம் பெற்றாலும், சுபரின் சம்பந்தம் பெற்றாலும், நட்பு கிரகத்தின் சம்பந்தம் பெற்றாலும் நற்பலன்களை தருவார் இவர். லக்னாதிபதியை பார்க்கும் கிரகங்கள் தரும் பலன்களையும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. மீண்டும் வருகிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.